friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பில்டிங் ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் நிறைய டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பில்டிங் ஃபங்க்ஷனாக பைத்தானில் இருக்க இன்பில்ட்டான ஃபங்க்ஷனு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாமளே ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பைரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோவே போடல. அது ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வீடியோ போட்டேன்னு தெரியல, அதனால தான் நான் போடல. நீங்கள் புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷன் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணால் உள்ளே என்ன நடக்கணும், இப்போ ஸ்டிங்கு உள்ளே கொடுத்தா பிரிண்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பைத்தானில் நிறைய மாடியூல்ஸு அந்த மாதிரியான டாபிக்லாம் இருக்குது. அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இதுவே நானே என்ன சொல்லி தரதுன்னு தெரியலை. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஆர்கியூமெண்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக நமக்கு வேரியபிள்னால் என்னன்னு தெரியும். வேரியபிள்னால் நம்ம நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே எழுதுவோம். அப்புறம் நம்ம அதை பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் பண்ணலாம். வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சா? இதுதான் வேரியபிள்ஸ். ஃப்ரெண்ட், வேரியபிளில் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நீங்கள் வேரியபிளில் ஸ்டார்டிங்கில் நம்பரில் வேரியபிள் வரக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்டாக்ஸ் எரர் காட்டுது. எண்டிங்கில் வரலான்னு கேட்டால் அதோ வரக்கூடாது. நேம் வரலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேரி 1 கொடுத்துட்டேன், வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் ஆர்கியூமெண்ட்டும் ஃபங்க்ஷனில் ஆர்கியூமெண்ட்னால் வேரியபிள் மாதிரி தான், ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே கேட்கும். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு உள்ளே நம்ம ஏதாவது கொடுக்குறோம்ல, அது பேர் தான் ஆர்கியூமெண்ட். இப்போ நான் உள்ளே டிடின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆச்சா? இது ஆர்கியூமெண்ட். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்கணும் அப்படின்னு கொடுக்குறோமே, அது பேர் ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அது ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டாக எண்டு. இப்போ நான் எண்ட் ஈக்குவல் டு /n கொடுத்தா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லாஷ் பார்க்க நார்மலாக தான் தெரியும். ஆனால் இந்த இது இல்லைன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோஸ்ட்டாக இதுக்கு ஸ்லாஷ்ன்னு நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ நான் கொடுக்குற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டால்
இப்படி வருது. என்டி ஈக்குவல் டு ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கோம். இது எடுத்தாலும் இப்படி வருது. ஒரு லைன் விட்டுட்டு வருதுல்ல. பிரிண்ட்டுனாலே ஒரு லைன் விடும். ஆனால் நம்மளுக்கு ஒரு லைன் விடக்கூடாது. அதுக்கு இந்த எண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இது எஸ்கேப் சீக்வன்சஸில் தான் வரும். இப்போது எண்ட் ஈக்குவல் டு நான் நார்மலாக கொடுத்துட்டேன்னா சின்டாக்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கம்மா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ டிடிபிபி பிரிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இது தனி லைனில் பிரிண்ட் ஆகல. இதுதான் எண்டோட இது. நான் எச்சு கொடுத்தேன்னா என்ன வரும் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் எச்சு வந்துடும். எண்டுனா லாஸ்ட்டில் என்ன வரணும் அதுதான். இப்போ டாட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட்டில் 2 டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஒன்று எப்பவுமே கேட்கும், இல்லைன்னா இன்னொன்று ஆப்ஷனல். இப்போ வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வேணுமே. நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ லோவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓ ஸ்ட்ரிங் டாட் லோவர் தானே வரும். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பைத்தானில் பேசிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் பேசிக்ஸ் தான். நீங்கள் அட்வான்ஸ்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லனா பேசிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டாக்குமெண்டேஷன்லாம் படிக்கலாம். குரோமில் போய் இல்லை கூகுளில் கூட நீங்கள் பைத்தான் போட்டிங்கன்னா பைத்தான் குரோமில் போயிட்டு பைத்தான் டாக் போடுங்க, வரும் டாக்குமெண்டேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? சம் ஃபங்க்ஷன் வீடியோவில் நம்ம அப்படியே விட்டுட்டோம். அதனால ஒரு எரர் வந்துச்சு. லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் ஒர்க் ஆமாம் அந்த வீடியோ போய் பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபைலை உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இதை சொல்லலைன்னு நினைக்கிறேன், இப்போ சொல்லிட்டேன். ரெண்டாவது போச்சு பைத்தன் டியூட்டோரியல் இல்லை எத்தனாவது வீடியோ செய்ய தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவோம். இது இன்புட்டு ஓப்பன் லாஸ்ட் 6 இது என்னது? இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துச்சு, நம்ம இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா?
இப்போ வெறும் இன்ட்டு போட்டு பண்ணுறேன் இதில் ஃப்ரெண்ட்ஸ் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தேட்டு வரேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டுட்டோரியல் 10 ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை டுட்டோரியல் 9 தான் நினைக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை விடுங்க. பேசாமல் நாமளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ள ஆர்கியூமெண்ட் கேட்கும்ல, அதை நீங்கள் கொடுக்கலன்னா சில ஃபங்க்ஷனில் எரர் வரும். அந்த ஃபங்க்ஷன் என்ன எரர் வரும்னா, பேசாமல் நம்ம லோவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. பிரிண்ட் லோவர் நேம் லோவர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், string dot lower text no argument one given. ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்துருக்கு சில ஃபங்க்ஷன்ஸில். இது நம்ம ஆர்கியூமெண்ட் கேட்டிருப்போம். அப்போ வந்துட்டு நம்ம பிளாங்காக கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்துட்டு இப்போ இதில் str.lower text இருந்துச்சுல, அதே மாதிரி str.lower text எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ ஒன் கொடுத்தா 1 ஆர்குமெண்ட் 0 given அப்படின்னு வரும். ஒரு வேளை நீங்கள் ஆர்குமெண்ட்டே கேட்கல, ஆனால் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா str.lower text no argument 1 given இந்த எரர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு வியூஸே வர மாட்டேங்குது. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிடலாம் தான். டுட்டோரியல் 12 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டுட்டோரியல் 12 நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுலேயே பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த லோவர் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 3 ஆர்கியூமெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த 1 வந்துட்டு மேக்ஸ் தான். இப்போ ரீப்ளேஸ் எக்ஸ்பெக்ட் at least 2 arguments got 0. மேக்ஸ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 2 ஆர்கியூமெண்ட் தரணும், ஆனால் 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பல மாட்டிடுவோம். சரி வேணாம், நம்ம சேவாக பண்ணலாம். அப்படியே டெலீட் பண்ணிட்டோன்னா போயிடும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிறது
for watching my video, friends.